உங்கள் எல்லோருக்கும் காலை நேர வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி ஜனவரி மாதம் 2022ஆம் ஆண்டு விடிந்திருக்கிற காலை பொழுது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான காலை பொழுதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இன்றைக்கு உதயன் பத்திரிகை பார்க்க இருக்கின்றோம். உதயன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக பாதுகாப்பு அமைச்சுக்கு 442 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, அள்ளி வழங்கியது அனுர அரசு, கல்விக்கு 271 பில்லியன் ரூபாய் மட்டுமே என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் பாதுகாப்பு அமைச்சுக்கு அளவுக்கு அதிகமான தொகையை அள்ளி வழங்கியுள்ளது. இதன்படி 442 பில்லியன் ரூபாய் பாதுகாப்பு அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல இலங்கையின் கடன்கள் இந்தியாவால் தள்ளுபடி என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய 780 மில்லியன் கடன் தொகையை தள்ளுபடி செய்துள்ளது என்கிறதான செய்தியை இந்திய தூதுவர் அறிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல மன்னர் சதோசா புதகுழி மீட்கப்பட்ட இன்பத் தொகுதிகள் யாழ் போதனாவில் ஆய்வு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு தெளிவான பதில் வழங்க வேண்டும், ஸ்ரீ பவானந்தராஜா எம்பி தெரிவிப்பு என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல இலங்கை இந்தியா நாடாளுமன்ற நட்புறவு சங்கம் மீள உருவாக்கம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதை விட ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், மது போதையில் சைக்கிளில் பயணித்தவருக்கு 25,000 ரூபாய் தண்டப்பணம் விதிப்பு, ஜாழ் மாவட்டத்தில் அதிரடி தீர்ப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. மது போதையில் சைக்கிளில் பயணித்தவருக்கு 25,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்து மல்லாகம் நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது என்கிறதான ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு, பலாலி வீதி புன்னாலை கட்டுவனில் இடம்பெற்ற விபத்தில் குடும்பத் தலைவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. மிகவும் ஒரு துக்ககரமான செய்தி. 59 வயதுடைய நபர் ஒருவரை உயிரிழந்திருப்பதாக நாங்கள் செய்திகளிலே அறியக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல மண்ணெண்ணெய் அருந்திய பாலகன் பரிதாப சாவு என்கிறதான இன்னுமொரு துக்ககரமான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. விளையாடி கொண்டிருந்த போது தவறுதலாக மண்ணெண்ணெயை எடுத்து அருந்திய குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கிறதாக செய்தி என்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல இஸ்லாமுக்கு அவதூறு பரப்பிய குற்றச்சாட்டிலே ஞானசார தேரருக்கு 9 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல உள்ளூராட்சி தேர்தல் புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதற்கு சட்ட வரைவு என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல நாங்கள் பார்ப்போம் இருந்தால், பாடசாலை கல்வி தவணைகள் அடுத்த வருடம் சீருடையும், பிரதமர் கருணை தெரிவிப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. 2026ஆம் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து வழமையான ஒழுங்கில் பரீட்சைகளை நடத்துவதற்கும் பாடசாலை தவணைகளை நடத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று பிரதமர் கலாநிதி கருணை அமரசூரிய தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல எல்லை தாண்டிய மீன்பிடி, இந்திய மீனவர்கள் 12 பேர் விடுதலை என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்ட நாகை மாவட்ட மீனவர்கள் 12 பேர் நிபந்தனை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல லசந்த கொலை வழக்கில் கோத்தபாயா சிக்குவார் என்கிறதான செய்தி ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல நீதியரசர்கள் நியமனம் என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல தமிழரசின் சார்பில் ஸ்ரீதரன் பேசவில்லை என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற சந்திப்புக்கும் தமிழரசு கட்சிக்கும் சம்பந்தமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல பாப்பமாக இருந்தால், ரோஹிங்கிய அகதிகளை நாடு கடத்த வேண்டாம், முல்லைத்தீவில் போராட்டம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல ரோஹிங்கிய அகதிகளை நாடு கடத்த வேண்டாம் என்கிறதான போராட்டம் ஒன்று நேற்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பதாக இடம்பெற்றுள்ளதாக நாங்கள் செய்தி ஒன்று அறிய முடிகிறது. இதேபோல கசிப்பு விற்றவருக்கு 20,000 தண்டப்பணம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் கைதடியில் சாவகச்சேரி மதுவரி திணைக்களத்தினரால் கசிப்புடன் கைது செய்யப்பட்ட நபருக்கு சாவகச்சேரி நீதிமன்றத்தில் 20,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இப்படியான ஆட்களுக்கு 20,000 எல்லாம் காணாது, கூட தான் போடணும். ஏன்னு சொன்னால் தான் அடுத்த கட்டம் விற்க மாட்டாங்க. அடுத்தது பாப்பமாக இருந்தால், அதிவேகத்தால் மாட்டுடன் விபத்து, இளைஞர் பலி என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெறுகிறது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியில் குறுக்கே சென்ற மாட்டுடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. விபத்தில் தும்பலை பருத்தித்துறை பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் விஜயகுமார் என்கின்ற 21 வயது இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அதிக வேகமே இந்த விபத்துக்கு காரணமான அச்சுவேலி போலீசார் தெரிவித்துள்ளதாக செய்தி
இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் கம்பத்துடன் மோதி வாகனம் விபத்து என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் வவுனியா மரக்கடத்தல் முறியடிப்பு இருக்கிறதான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல் HMPV தொற்றுக்கள் நாட்டில் பதிவாகவில்லை என்கிறதான ஒரு செய்தியும் ஒன்று இடம்பெறுகிறது. அண்மை காலமாக அதிகளவான பத்திரிகைகளில் சமூக வலைதளங்களிலே சைனாவில், அதாவது சீனா நாட்டிலே பரவி வருகின்ற வைரஸ் இலங்கையிலும் பரவி வந்ததாக போலியான தகவல்கள் பரப்பப்பட்டிருக்கின்றது. அதனாலேயே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இலங்கையில் அப்படியான ஒரு வைரஸ் இல்லை என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் சுழிபுரத்தில் இந்திய மீனவர் அடாவடி, மீன்பிடி வேலைகள் நாசம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் வடக்கில் முதலிடுவதற்கு புலம்பெயர் தமிழர் ஆர்வம், ஜாழ் மாவட்ட எம்பிகள் சுட்டிக்காட்டு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் சிறையிடப்பட்ட அகதிகள் கேபாபுலாவுக்கு விடுவிப்பு என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் ஓட்டோ வாங்கி தராததால் இளைஞர் உயிர் மாய்ப்பு என்கிறதான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. தவறான முடிவெடுத்து இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் என சாவகச்சேரி போலீசார் தெரிவித்துள்ளனர். புத்தூர் கிழக்கு புத்தூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. தாய் தகப்பனிடம் ஓட்டோ வாங்கி தருமுறை கேட்டுக்கொண்ட இளைஞன் அவர்கள் எடுத்து கொடுக்காததால் தவறான முடிவெடுத்து பரிதாபமான நிலையிலே ஒரு இழந்திருக்கின்றார். ஒரு துக்ககரமான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இளைஞனை கடத்தி தாக்குதல், பிரதான சந்தேக நபர் கைது என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல் வடதாரகை சேவையில் நெடுந்தாரகை முடக்கத்தில் என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. சத்திர சிகிச்சையில் பார்வையிழந்தோருக்கு நட்டஈடு வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெறுகிறது. பாவனை செய்யப்பட்ட வாகனங்கள் இறக்குமதி அரசாங்கம் ஆராய்வு என்கிறதான செய்தி இடம்பெற்றுகிறது. இதேபோல் மருந்தகங்களுக்குள் புகுந்து திடர்கள் கைவரிசை என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் மாவாவுடன் இளைஞர் கைது என்கிறதான செய்தி இடம்பெறுகிறது. சங்கானை பகுதியிலே மானிப்பை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் கொக்காயினுடன் வெளிநாட்டவர் கைது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. 70 லட்சத்துக்கும் அதிகமான போதைப் பொருள் கைது செய்யப்பட்டதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் அலங்கரிக்கப்பட்டதான அலங்காரங்களை அகற்றுவதற்கு தனியார் பஸ் பேருந்துகளுக்கு 3 மாத அவகாசம் என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல் பாப்பமாக இருந்தால் டிப்பர் பட்டா விபத்து என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் திறந்த நாடாளுமன்ற ஒன்றியத்தை நினைத்தவராக சாணக்கியன் தெரிவு என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெறுகிறது. இதுவே இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய செய்தியாக நாங்கள் பார்க்கின்றோம். நாளை உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.